ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் காமிக்க போகிறேன். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 5 முட்டை, நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், வடக்கி கட் பண்ணுற மாதிரி. ஒரு 5-6 பச்சை மிளகாவை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சோம்பு, தேவையான அளவு சால்ட்டு. இப்போ முதல்ல இந்த முட்டையை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி மஞ்சள் கரும் வெள்ளைக்கரும் ஒன்றா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி முட்டையை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். வானல் போட்டிருக்கேன், வானல் சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ சோம்புத்தூள் போட்டுக்கலாம். சோம்புத்தூள் பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையுமே ஒன்றா போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கலாம் நல்லா. நம்ம ஒரே மாதிரி பாயில்டு எக்கு இல்லை ஆம்லேட் போடாமல் இந்த மாதிரி பொரியல் செஞ்சால் நல்லாயிருக்கும். இதை முட்டை பொரியல் தான் நாங்கள் சொல்லுவோம். கொஞ்சமாக முட்டை இருந்தால் கூட ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி அதிகமாக வரும். எப்பயுமே முட்டைக்கு வந்து நம்ம சால்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். அதிகமாக போட்டால் அப்படியே உப்பு அதிகமாக தெரியும். முட்டையிலே பச்சை முட்டையிலே கொஞ்சம் சால்ட் டேஸ்ட் இருக்கும். அதனால் நம்ம சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்கட்டும், ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை ஊற்றிக்கலாம். வெங்காயம் வதங்குற டைம் தான். முட்டை ஊற்றினோடனே டக்குன்னு இது ரெடி ஆகிடும். நீங்கள் அப்படியே முட்டையை டைரெக்டாக உடச்சி ஊற்றலாம். அதில் வந்து வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் தனித்தனியாக தெரியும். அதனால தான் நான் இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு ஊற்றுறேன். இதில் சோம்பு தாளித்தா தான் நல்ல வாசனையாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் 2 கையால் பிடிச்சிக்கிட்டு கிளறி விடணுன்னு தான் நான் கட் பண்ணிவிட்டு கிளறி விட்டேன். இந்த முட்டை பொரியல் வந்து சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ, பாய்.